ஒரு அரசியல்வாதியை நாய் கடித்துவிட்டது. சில நாட்களுக்கு பிறகு அவருடைய டாக்டர் அவரிடம், லேபில் எடுத்த டெஸ்டுகள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறது. உங்களை கடித்த நாய்க்கு ராபிஸ் இருக்கிறது. இப்போது அது உங்களுக்கும் இன்ஃபெக்ட் ஆகி இருக்கிறது என்று சொன்னார். அதை கேட்ட அடுத்த வினாடி அந்த அரசியல்வாதி ஒரு நோட்புக்கை உருவி வெளியில் எடுத்து வேக வேகமாக எழுத ஆரம்பித்தார். அதை பார்த்த டாக்டர், "Now take it easy. உங்களுடைய உயிரை இப்போது அவசரமாக எழுத வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் சாக போவதில்லை, பிழைத்துக் கொள்வீர்கள்" என்று சொன்னார். அதற்கு அந்த அரசியல்வாதி, "உயிலா மண்ணாங்கட்டி" என்று கோபப்பட்டார். "இது நான் யாரையெல்லாம் கடிக்கப் போகிறேன் என்கிற லிஸ்ட்" என்று பதில் சொன்னார். எல்லாவற்றையும் மறந்து போவதற்குள், நாய் கடித்த விஷம் ஏறி பைத்தியமாவதற்குள் தனக்கு தேவைப்பட்ட லிஸ்டை தயார் செய்ய விரும்பினார். அரசியல்வாதி எப்போதுமே அரசியல்வாதிதான். பைத்தியமாவதற்கு சிறிது நேரம் இருந்தாலும் சரி, தன்னுடைய அரசியல் எதிரிகளின் பட்டியலை தயார் செய்தே தீர வேண்டும். தன்னுடைய பிரச்சனையை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை. யாரை நாம் கடிக்க வேண்டும், யாரை கடிக்கப் போகிறோம் என்பதில் மட்டும்தான் முழு கவனமும். அதை பற்றி மட்டும்தான் கவலை. தட் இஸ் a basic political mind. அது தன்னை பற்றி ஆர்வம் காட்டுவதில்லை. அடுத்தவர்களை எப்படி கவிழ்க்க முடியும், அடுத்தவர்களை எப்படி அழிக்கலாம் என்பதில்தான் அதிக ஆர்வம் காட்டுகிறது. ஆனால் ஒரு ஆன்மீகவாதி, ஒரு ரிலிஜியஸ் பர்சன், அவருடைய மகிழ்ச்சியை பற்றி ஆர்வம் காட்டுகிறார். ஆனால் அரசியல்வாதி அடுத்தவர்களுடைய துன்பத்தை பற்றி அதிகமான ஆர்வம் காட்டுகிறார். அப்படிப்பட்ட மனதால் வாழ்க்கையில் உள்ள நன்மைகளை பார்க்க முடியுமா? இம்பாசிபிள்.